முந்தா நேற்று இந்த பைக்கில் ட்ரைவ் பண்ணோம், நேற்று அதில் பண்ணோம், மார்னிங் இந்த வண்டியில் பண்ணோம். நீங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட் vlog வந்து இந்த 3 பைக்கில் எது பண்ணணும்னா இப்போ வந்து இந்த பாட்டில் தான் தீர்மானிக்க போகுது. வேர்ல்டுலேயே மொத சூப்பர் பைக்கில் குப்பையை போய் குப்பையில் போட்டு வர்றது நானாக தான் இருப்பேன். இதே நான் ஸ்கூல் டேஸில் குப்பை தொட்டி எங்கன்னு கேட்டிருந்தா மிரரை பாருன்னு சொல்லியிருப்பேன். இப்போ நீ என் பொண்டாட்டி ஆகிட்ட, இப்போ சொன்னா நீ செருப்பில் அடிப்பேன். எதுக்கு வம்புதான்? அங்கே பேர் லாரிக்கிட்டே இருக்குது. அடி பாவி, இங்கே நல்லா கண்ணை திறந்து பாரு. 45 தாண்டி போகுது. 299 போக வேண்டிய வண்டி. நான் 299 என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த வண்டி தாண்டி 299 பேரே வாங்கி கொடுத்துச்சு. H2R நம்ம ஐநா ஃபாஸ்டி கரிவாசமா. அடி பாவி, ஒரு காலத்துல நீ எப்படி இருந்த ஞாபகம் இருக்கா குமார்? பிரிய தர்ஷினி, நீ ஒரு வந்துட்டு அசைவடி சைவம். ஐயருக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு சைவமா இருந்த நீ. இப்ப என்னன்னா என் கறியை புடிங்கி திங்கிற அளவுக்கு நீ இருக்க. விட்ட என் கறியை பிடிச்சி தின்னுடுவ போல. ஒயின் ஷாப்ல நிக்க வேண்டிய மல்லிப்பூ கடையில் நிக்க வைக்கிற ராஜு பாய். 2 ஃபிங்கர் இன் தி கிளட்ச். இங்கிலீஷ் தெரியுமா? ஐ நோ இங்கிலீஷ். நமக்கு நாமளே ஹியூமனிட்டி பிஜிஎம் போடுவோம். ஹெச்ஆர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம தான் ஹாட் ரேஸ் ராசி சதீஷ். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்மளோட ஹைனா, ஹெச்ஆர், ஜெரி ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. இனிமேட்டு என்ன பிரச்சனை? நமக்கு ரைடு தானே அப்படின்னு நினைச்சிடாதீங்க. ஃபேமிலி பிரச்சனைன்னு எல்லாத்துக்கும் ஒன்று இருக்கும்ல. அப்புறம் வீட்டுக்கு தேவை ஜாமானம் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் கொஞ்சம் போயிட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 1 or 2 monthல இதெல்லாம் ஒர்க்கும் முடிஞ்சிச்சுன்னா நம்ம மறுபடியும் ஒரு இன்டர்நேஷனல் ட்ரிப் அடிக்கலான்னு வச்சுட்டு இருக்கோம். நீங்க நினைக்கிற மாதிரி பைக் எடுத்துட்டு இங்க இருக்கிற நேபாள் போயிட்டு இன்டர்நேஷனல் ட்ரிப் பண்ணுங்க. இருந்தாலும் அதுவும் ரொம்ப பெரிய விஷயம் தான். அதான், ஆனா அதே மாதிரி மறுபடியும் கிடையாதுங்க. இது எப்படின்னா கடல் தாண்டி போறோம். அது இன்னும் ஒரு 2 monthsல அப்டேட் வரப்போகுது. ஆனா இதுல இன்னொன்னு ஒரு பாயிண்ட் பாத்தீங்கன்னா, எங்க கேங்ல இனிமேட்டு அதிக கூட்டமா போறது இல்லை. ஏன்னா லடாக் ட்ரிப்ல தெரியும் 16 மோட்டோ விளாகர் போனோம். அது பாத்தீங்கன்னா எங்களுக்குள்ள நிறைய சங்கடம் வந்துருச்சு. ஒரே கண்டென்ட் 16 பேரும் லைனா போட்டாங்க. ஹெச்ஆர் உங்களுக்கே தெரியும், நான் இங்கிருந்து ஒரு 200 கிலோமீட்டர் போனா மட்டும்தான் ஒரு கண்டென்ட் வரும். ஆனா நம்ம கூட வந்தீங்க இங்கிருந்து 10 கிலோமீட்டர் போனா எபிசோடு 1, அடுத்த 20 கிலோமீட்டருக்கு போனா எபிசோட் 2. இப்படி போனதுனால எனக்கு இதுல எந்த இதுவுமே இல்லைங்க. மித்த பசங்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்குள்ள எல்லாம் மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு அப்படியே கேங் 2ஆ பிரிஞ்சிருச்சு. லடாக்ல வந்துட்டு மொத்தம் 16 பேர்ல 3 கேங்கா பிரிஞ்சு அது தேவையில்லாம சங்கட்டாயி மனசாயி அப்புறம் ஒருத்தர் சொல்லிக்காம உள்ளே வச்சுக்கிட்டு அது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஏதாச்சும் கேங்குள்ள பிரச்சனை அது நீங்களே பேசி தீர்த்துக்கோங்க. 2 பேரா சேர்ந்துட்டு அவனை பத்தி நீங்க குறை சொல்றது, இவனை பத்தி நீங்க குறை சொல்றது தேவையில்லாம உங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்துடாதீங்க. அன்னைக்கு பிரச்சனை அன்னைக்கு நைட்டே முடிச்சிருங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாலும் சரி, லவ்வா இருந்தாலும் சரி, ஒய்ஃபா இருந்தாலும் சரி, அப்பா அம்மாவோட இருந்தாலும் சரி, பிரச்சனை வந்துட்டு இழுத்துட்டு போவாதீங்க. இன்னைக்கு நம்ம வந்துட்டு நம்மளோட இந்த 3 பைக்ல ஏதோ ஒரு பைக் தான் போறோம். இந்த பைக்ல ஆனா எதுல போறதுன்னு தெரியல. முந்தா நேற்று இந்த பைக்கில் ட்ரைவ் பண்ணோம், நேற்று அதில் பண்ணோம், மார்னிங் இந்த வண்டியில் பண்ணோம். இப்போ வந்துட்டு நானும் மிஸ்ஸஸ் ஹெச்ஆர் பிரியா, அதாவது என்னோட ஒய்ஃப், அவங்கலாம் ரைடு போகலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்க. அதனால எது எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு கன்ஃபியூஸ். இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் வந்து பில்லியட் சீட்டு இல்லை, இது வந்து கழட்ட சொன்னாங்க. நான் இல்லை கழட்ட மாட்டேன், இது நல்லா இருக்குன்னாங்க. உங்களோட சஜஷன் சொல்லுங்க ஹெச்ஆர். பில்லியன் சீட்டு வேணுக்கோசம் அந்த மாடல் கழட்டணுமா? இது எவ்வளோ அழகா இருக்கு பாருங்களேன். இது சீட்டு கிடையாது, பிளாஸ்டிக் தான். எல்லாம் வீடியோ சொன்னேன். சைலன்சர் சொன்னீங்களா, அந்த ஜஸ்ட் அது பெரிய ஜஸ்ட் தானே, சரி பேர் தெரியல. இது வந்து டூப்ளிகேட் தான், ஸ்டைலுக்கு போட்டிருக்கேன். இதுல டபுள்ஸ் போக முடியுமான்னு கேட்டீங்கன்னா இதுல வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரலாம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஹைனா ZX 10R ஹைனா ஒருத்தன் வந்துட்டு ஐராமீன் இருக்காங்க. நேற்று ஒரு குட்டி பையன் வந்திருந்தான். ஐராமீன் தான். நான் முடிச்சு என்னடா ஐராமீன் கேட்கறான், நாளைக்கு சண்டே அதனால ஐராமீனோ அப்படின்னு நினைச்சேன். அப்பதான் தெரியுது ஹைனாக்கு ஐரான மாத்தி வச்சிருக்கானே. பில்லியன் சீட் இதில் போட்டோம். இதில் வந்துட்டு நம்ம ஜெரியில் ஆல்ரெடி பில்லியன் சீட் இருந்துச்சு. இதில் ஹெச்ஆர்னு போட்டிருக்குல்ல, இதில் வந்து ஹெச்ஆர் இங்கே போட்டிருக்கு பார்த்தீங்களா. இந்த சீட்டில் தான், இங்கே சீட்டே இல்லை. இவனை என்னத்த சொல்கிறது, ஹெச்ஆர் நீ ஹெச்ஆர்டா, உனக்கு எதுக்கு ஹெச்ஆர் பண்ணுதான். இதில் பாருங்க ஹெச்ஆர் போட்டிருக்கு. நம்ம 3 வண்டிலையும் ஹெச்ஆர் போட்டிருக்கோம். ஏன்னா ஹெச்ஆர் கேங் அப்படி. இப்போ இந்த 3 வண்டியில் எதை போகிறோன்னு நம்ம சூஸ் பண்ண போகிறோம். நீங்க வந்துட்டு நெக்ஸ்ட் vlog வந்து இந்த 3 பைக்ல எது பண்ணணும்னா இப்போ வந்து இந்த பாட்டில் தான் தீர்மானிக்க போகுது. என்ன எண்ணெய் காட்டுது, இருங்க ரீடேக். இது அப்புறமே நல்லதானோ. இந்த பக்கம் ஏதோ வைப் இருக்கா, நான் இந்த பக்கமே காட்டுது. இன்னைக்கு வந்துட்டு ஹெச்ஆர், அதோ இதுதான் ஹெச்ஆரா. இன்னைக்கு வந்து நம்ம ஹைனா பைக்ல தான் போறோம். நெக்ஸ்ட் vlogல மறுபடியும் சுத்திடுவோம். இது வந்து ஒரு நல்ல பாட்டிலா வாங்குவோம். இது வந்துட்டு எனக்கு செலவு வைக்கிறதுக்கு குறி வைக்குது ஹெச்ஆர். இருங்க நம்ம போய் பிரியாவை கூட்டிட்டு ரைடு ஸ்டார்ட் பண்ணுவோம்.
அவ வேற இந்த பைக்கில் வராளா இல்லைன்னே தெரியல. இந்த பைக்கில் போனால் நான் ஸ்பீடாக போவேன். வண்டி சாவிங்க ப்ளூவில் எழுதுனா மட்டும் சீக்கிரம் போயிடுது. இன்னும் ஒரு இதை வச்சுக்கிட்டு நான் எங்கே வண்டி ஓட்டுறது? சத்தியமாக போகிற வேகத்தை கீழே போட்டுனா எனக்கு கேட்கக்கூடாது. மாஸ்டர் ரைடு போகலான்னு பார்த்தா குப்பை தொட்டி எடுத்துகிட்டு வர வச்சுட்டேன். தெரியலையே. ஏய் குப்பை அண்ணா எடுத்து போட்டீங்க. டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். நீ பறித்து மட்டும் காணாம போனச்சு எனக்கு கேட்குறேன். ஆனால் வேர்ல்டுலேயே மொத சூப்பர் பைக்கில் குப்பையை போய் குப்பையில் போட்டு வர்றது நானாக தான் இருப்பேன். வேறு யாரும் சூப்பர் பைக்கில் போய் குப்பை தொட்டியில் போட்டு வரேன். நானே டாஸ்க்கு போட்டேன். வாட்டர் கேனை சுற்றி விட்டேன். அது எந்த பக்கம் நிற்குதோ அந்த வண்டி எடுத்துகிட்டு வந்தேன். அது இந்த வண்டி தான் வந்துச்சு. நான் என்ன பண்ணுறது? எவ்வளோ பெரிய பசுமாடு என் கையில் வச்சு ஓட்டிட்டு வரேங்க பாரு. என் கை எப்படி சார்ந்து கிடக்குது. எங்கடா குப்பை தொட்டி? எங்க அங்கே ஒன்று இருக்குடி. குப்பை தொட்டி எடுத்துட்டு போறதா? அரை மணி நேரம் போயிட்டு உடனே வர்றது தான். ஆடுறாது சொல்லு ஜேபி. இந்தா ஏய் நீ தாண்டி ஏறும் போது வண்டி இந்த ஆட்டம் ஆட்டி விடுற. எங்க குப்பை தொட்டிங்க? இதே நான் ஸ்கூல் டேஸில் குப்பை தொட்டி எங்கன்னு கேட்டிருந்தா மிரரை பாருன்னு சொல்லியிருப்பேன். இப்போ நீ என் பொண்டாட்டி ஆகிட்ட. இப்போ சொன்னா நீ செருப்பில் அடிப்பேன். எதுக்கு வம்புதா? அங்கே பேர் லாரிக்கிட்டே இருக்குது. ஏடா லாரி குப்பை தொட்டி பெல்ட்ட லேண்டிங் பண்ணி வச்சுருக்காங்க. பிரியா நீ எகிரி குச்சிரு. நீ எகிரி குதி கையோட. இப்போ பிடிச்சிக்கோ. ஐஃபோன் இந்த இடத்துல கரெக்டாக இருக்குது. ஐஃபோன் மட்டும் பறக்காது. உன் ஃபோன்லாம் பறந்துடும். வரும்போது உன் ஃபோன் புதுசாக வாங்கிட்டு வந்தால. ஏய் அப்பயும் பாரு நீ உன் ஃபோனுக்கு டெம்பர்லன்னுங்கிறியே. இங்கே பாரு ஃபோன் எப்படி உடஞ்சி கிடக்குதுன்னு. இன்னும் டெம்பர் மாற்றாமல் இருக்கேன். சரி இப்படி ஷார்ட் ரூட்லேயே போகலாமா இப்படி போகலாமா? நேராக போனால் முட்டு சேர்ந்துடி. லெஃப்டா ரைட்டா? இது போனால் ஹைவே சொயின்னு போவோம். இந்த பக்கம் போனால் இதுதான் லெஃப்டா? இது அதான் இது ஹைவே. இது போனால் சொயின்னு ஸ்பீடாக போவோம். இப்படி போனால் மெதுவாக போவோம். உனக்கு பொறுமையாக தான் வேணுமா? பேக்கில் போடி. இவ்வளோ கிட்டா இருந்துன்னா நீ நானும் ஜோடி நினச்சிப்பாங்கடி. இந்த உலக அழகி கேர்ள்ஸ்லாம் என்னை பார்க்க மாட்டாளுங்க. ஐயோ பார்த்துட்டு பார்த்தியா அவள் அப்படியே திரும்பிக்கிட்டா. ஸோ சேட்ரா. வேற பிள்ளைலாம் பார்க்கல. சகோதரிகள். உன் சகோதரிகள்லாம் யார் எனக்கு? எப்படி சொல்றது? என் பையனுக்கு சித்தி. அவனா அம்மாட்ட சொல்றேன்னா அம்மா என்கிட்ட தான் சொல்லுவாங்க. வந்து கேட்பாங்களா என்ன? எதுக்கும் என் செங்கில் மேல நம்பிக்கை இல்லை. நான் உள்ளே வச்சுக்கிறேன். இருக்கிறது ஒரு ஃபோன் தான். நீ மட்டும் அப்பயே ஐஃபோன் யூஸ் பண்ணணுன்னா ஐஃபோன் வாங்கி இருந்திருப்பேன். எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். 2019 அதான் நான் காட்டினேன். புல்லெட் ட்ரு பேசாம நம்ம புல்லெட் ரெடி பண்ணலாமா? நீ புல்லெட்டில் நல்லா உட்காந்து இப்போ தானே இருக்கிறது. ஏன்னா அதுதான் வேகமாக போவாது. எடப்பாடி பழனிசாமி அண்ணாவை பார்க்கவா? கொல்லுப்பாட்டியா? ஏ புல்லட்டா? அது புல்லட்டு அதெல்லாம் நல்லா இருக்கும். ரைட் நல்லா இருக்கும். இருந்தாலும் எப்படி சொல்ல, அது வேற மாதிரி ஃபீலு. அதனால தான் புல்லட் நான் எடுக்காமல் வச்சுருக்கேன். அது ஸ்மூத்தாக இருக்கும். சரி நான் புல்லட் ரெடி பண்ணுறேன். புல்லட்டில் ஒரு ரைடு போவோமா? லாங்காக போகலாம். லாங்னா ஏற்காடு உனக்கு அவ்வளோதான். அப்போ சரி. அப்போ நீ வீட்டில் உட்காந்து அண்ணே வீட்டில் உட்காந்து எனக்கு சாப்பாடு செஞ்சு போடு. நான் உனக்கு சம்பாரிச்சு போடுறேன். நேற்று எனக்கு மறுபடியும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த ஆப்பிளை சாப்பிட்டு.
சலுப்பா இருந்துச்சு. உருண்டி உருண்டி படுத்து தூங்கிட்டேன். நீ எழுப்பி விட்டு புருஷனை இதுதான் சக்குன்னு அசிங்கசியமா நீ திட்டுற தூக்கத்துல எழுப்பினா. புருஷன் டென்ஷன்லயும் பொண்டாட்டி தூக்கத்துலயும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நான் அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இங்க பாரு, இந்த இடம் ஃபர்ஸ்ட் நல்லா கிரீனிஷா இருக்கும். எல்லா மரத்தையும் வெட்டி எடுத்துட்டாங்க. சிக்னலே வராது இந்த இடத்துல, வண்டி டிராஃபிக்கே இருக்காது. இப்போ டிராஃபிக் வந்து சிக்னல்லாம் போடுற அளவுக்கு ஆயிடுச்சு. இதுல இருந்து என்ன உனக்கு தெரியுது? வெயில் அதிகமா இருக்குன்னு தெரியுது. இல்ல, மக்கள்கிட்ட காசு அதிகமா இருக்குன்னு தெரியுது. யாரும் வரி கட்டாம இருக்காங்க? நான் மட்டும்தான், நானும் இல்லை, யூடியூபர்ஸ் மட்டும்தான் வரி கட்டுறாங்க கரெக்டா. ஏன்னு கேள், அதுவும் யூடியூபர்ஸ் வரி கட்டிட்டு தான் மிச்ச பணமே தருவாங்க. மொத்த பணத்தையும் கொடுத்தாங்கன்னா அமிக்கிடுவானுங்க யூடியூபர்ஸ். இது ஒரு நல்ல கேள்வி. இந்த லைன்ல பாரு, எங்கேயாச்சும் ஒரு அழகி இங்க கண்ணுக்கு தெரியுதா பாரு? பொண்ணுங்க வெளியே வர மாட்டாளுங்க வெயில்ல. ஆமா, இந்த இடம் வந்தா ஞாபகப்படுத்த சொன்னேன் பிரியா. ஓகே, மாங்காய் வாங்கிட்டு போவோம். இது வச்சதுனால சைடு மிரரே தெரிய மாட்டேங்குது. நானும் என்னடா ஏதோ ஒன்று குறையுதோன்னு நினச்சிட்டு இருந்தேன். மெதுவாக தானே போக சொன்னேன், மெதுவாக தானே போக சொன்னேன். அடி பாவி, இங்கே நல்லா கண்ணை திறந்து பாரு. 45 தாண்டி போகுது. 299 போக வேண்டிய வண்டி. நான் 299 என்ன அர்த்தம்னு தெரியுமா? இந்த வண்டி தாண்டி 299 பேரே வாங்கி கொடுத்துச்சு. அதை போய் 40 போக வச்சுட்டு இருக்க. அது வண்டியோட சவுண்ட் அப்படி. எங்க கீழே விடுது? கட்டி பிடிக்காத. எதுக்கு? பால் பாயிட்டு சாயங்காலம் வாங்கிட்டு வரேன்டி. ஏய், சத்தியமா 100 கூட தாண்டலடி நானு. பைக்கர், ஒரு பைக்னா அது ஒரு ஃபீல்டி. ஜெட்டை விட வேகமா போவோண்டி. H2R நம்ம ஐனா ஃபாஸ்டி. லியோ படம் பார்த்தியா இல்லையா? மண்டையில கொட்டுக்க வாங்கிட்டியா? சரி, கண்ணு தேய்ச்சிக்கோ, மெதுவா கூட்டு போறேன். சரி, ஓகே. நாளைக்கு வந்து இப்படி திருப்பி விடுறேன். ஜெரி உனக்கு கூட்டிட்டு போறேன். இங்க பாரு பண்டிகை. இந்த பக்கம் ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோமா? இது என்ன மாறியா லாரியானே? என்ன காலையில் லைட் போட்டுருக்காரு? BS6 லாரியா இருக்குமோ? செம்மையா அப்படி வளையும். அப்படியே முட்டி இது ஃபுட் ரெஸ்ட் இருக்குல்ல, அது அப்படியே ரோட்ல தேயும். ஆனா எனக்கு ரைட் சைடு பிடிக்காதுடி. ரைட் சைடு ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ வராது. எனக்கு ரைட் சைடில் அடிபட்டுருக்கு. அப்போலேருந்து அந்த நேக் எனக்கு வராது. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா சூப்பராக போடுவேன். எங்கள் மாமா பார்த்தியா புது கார் வாங்கிட்டாரு. நீ கேட்டில்ல கரிவாசமா? அடி பாவி, ஒரு காலத்தில் நீ எப்படி இருந்த ஞாபகம் இருக்கா குமார்? பிரிய தர்ஷினி, நீ ஒரு வந்துட்டு அசைவடி, சைவம். ஐயருக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு சைவமா இருந்த நீ. இப்ப என்னன்னா என் கறியை பிடிங்கி திங்கிற அளவுக்கு நீ இருக்க. விட்ட என் கறியை பிடிச்சி தின்னுடுவ போல. இப்ப தெரியுதா மக்களே, புருஷன் ஏன் இருக்க ஒல்லியா போயிட்டு இருக்கான், பொண்டாட்டி ஏன் இருக்க குண்டாயிட்டு போகுதுன்னு. இருந்தாலும் இவ்வளோ ஜென்வலா இருக்கக்கூடாது, இப்படி ஓப்பனா ஒத்துக்க கூடாதுடி. சரி, எனக்கு ஒரு டவுட்டு. ரொம்ப நேரமா எல் ஷேப்ல இப்படி உட்காந்துட்டே வரு என் மேல சாஞ்சிட்டு. முதுகு ஃபீல் உனக்கு எப்படி இருக்கு? இறங்க பாரு, இப்படியே தான் இறங்குவேன். நான் சொன்னேன்ல
எங்க ஆயா ஒன்று செத்து போச்சு இப்ப அது கூட இப்படி வளைஞ்சியே செத்து போச்சுன்னு அந்த மாதிரி தான் நீயும். தொப்பை இருக்கிறதுலாம் நல்லது தான்டி. குபேந்திரன் தெரியுமா? நீ 3 வேளை சாப்பாடு போட்டு போட்டு நீ சோம்பேறி ஆக்கிட்ட. டைமுக்கு சாப்பிட்டு இப்போ அந்த டைமுக்கு சாப்பிடலாம் பசி எடுக்குது. நான் என்ன பண்ணுறது? நான்லாம் 2 வேளையில 1 வேளை தான் சாப்பிடுவேன் ஒரு நாளைக்கு. நல்லா ஜிம்முக்கு போயிட்டு நல்ல அவுட்ஃபிட்டோடு இருப்பேன். இப்போது தக்காளி உருண்டை ஷேப்பில் இருக்கேன் நான். மறுபடியும் அடி போட்டுக்கிட்டியா? இந்த ஹெல்மெட் பிடிக்கலையா? இந்த ஹெல்மெட் எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க தெரியுமா? இந்த ரயில்வே பிளாக்ல தானே இருக்கு. நீ சின்ன வயசுல அப்படி வெளியில வந்ததே இல்லை தானே? இல்லை இப்படி நார்மலாக ஃப்ரெண்ட்ஸோட இப்படிலாம் உனக்கு தெரியுமா? வண்டியில் 6 கீர் இருக்கு. 2 கீருக்கு மேலே நான் ஓட்டவே இல்லை. ஏன் கீழே அதான் 10 கீர்லேயே 150 போகுது. 6வது கீரில் 300 போவோம். ஊன்னு சொல்லு. 300ல் போய் காட்டுறேன். நாம 2 பேரும் ஜெயிலில் உட்காந்துக்கலாம். நீ வந்துட்டு பக்கத்து செல்லில் இரு, நான் இந்த செல்லில் இருக்கேன். அப்போ கோயட் ஜெயில் இல்லையா? அட ஏமாத்திட்டாங்க. இங்கிலீஷ் படத்தெல்லாம் பார்த்தேன். ஓகே. அங்கே இல்லை, அங்கே வாங்கிக்கலாதா? பழம் ஏதோ வாங்கணும்னு சொன்னில்ல? ஓகே. மஞ்சத்தூள் வச்சுன்னா உடனே அந்த எரிச்சல் போயிடும் தெரியுமா? அதுதான், அது எல்லாமே போயிடும். இந்த இடமாச்சும் ஞாபகம் இருக்கா? நான் இவருக்கு கேட்கலாம். பிரியா எல்லாம் விடு. இந்த இடமாச்சும் ஞாபகம் இருக்கா? இந்த இடம் உனக்கு ஞாபகம் இல்லை? என்னை கலாய்ச்சது ஞாபகம் இருக்கு உனக்கு? அட பண்ணி, உங்க அப்பா முதல்ல என்னை நம்பி உன்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனதெல்லாம் உனக்கு ஞாபகம் இல்லை? நான் பார்க்க குட்டி பையனாட்டு இருக்கேன்னா உனக்கு வந்துட்டு இது குட்டி பையன் இல்ல, மாப்பிள்ளை நிக்கிறனாரே மாப்பிள்ளைய காணோம்னு தேடினாரு. அங்க நிக்கிறாருப்பா அப்படின்னு. எங்க அப்படின்னாரு. பார்த்து நான் ஏதோ ஸ்கூல் பையன் நிக்கிறான்னு நினைச்சேன் அப்படின்னாரு. ஷிட், நீங்க அப்படிதான் இருந்தீங்க அன்னைக்கு. இப்பயும் நான் ஸ்கூல் பையன் மாதிரி தான் இருக்கேன். யார் நீங்க தானே? எஸ், லைட்டா முடி பிஎட் கொஞ்சம் அதிகமா வச்சிருக்கேன், அதனால பெரிய பையன் மாதிரி தெரியுறேன். ஊன்னு சொல்லு. 3 படம் தனுஷ் மாரி நாளைக்கு வந்து நிக்கிறேன். ஆனா நீ சுத்திரிக்கா சீன் ஒத்துக்க மாட்டேன். அந்த அக்கா ஹைட்டா இருக்கும். உன்னை வேணா என்னன்னு சொல்லலாம், ஹீரோய்க்கு தங்கச்சியை போட்டுடலாம். 4 நாளைக்கு நான் படத்துல ஹீரோவை நடிக்க போயிட்டேன்னா ஹீரோ வருவாங்களே, அப்ப நீ ஒத்துப்பியா? எங்க பேச்சக்கானா? பிரியா விழுந்துட்டியா? படம் நடிக்க மாட்டேனா? ஓ, அப்ப பொண்ணுங்களோட நடிக்க போலாம். ஓகே, நான் இதுக்கு ராஷ்மிகாவுக்கு நான் கால் பண்றேன் உடனே. நான் படம் நடிச்சேன்னா ராஷ்மிகா தான் ஹீரோயி. அந்த படம் அனிமல் படம் சூப்பரா இருந்துச்சு. நீ பாத்தியா? சூப்பரா இருக்கும். ஏய், நீ தூங்கிட்டு பண்ணி நான் உங்க கூட தான் படம் அப்ளை பண்ணேன். ராஷ்மிகா என்ட்ரன்ஸ்ல நீ தூங்கிட்ட. நான் தான் படம் முழுசா பார்த்துட்டு இருந்தேன். நான் படம் பார்க்குற நேரத்தில் நீ ஏன் தூங்குற? நான் ரெகுலரா படம் பார்க்குற டைம்ல தான் நீ தூங்குற. நீ தூங்குற டைம் மாத்து, நான் மாத்திக்கிறேன். போட்டியோ ஆட்டு குடலோ அது முக்கியம் இல்லை, படம் பார்க்குறோமா அதுதான் முக்கியம். போட்டியும் ஆட்டு குடலுமா? ஆமா. இதெல்லாம் பார்த்தா உனக்கு பழம் மாதிரி தெரியலையா? வாவ், இந்த அக்கா கடையில் தான் நான் எப்பயும் மல்லிப்பூ வாங்குவேன். மல்லிப்பூ இருக்குது. பொம்மையா? அங்கதான் இருக்கு, போறல வாங்கிக்கலாம். அக்கா எவ்வளோக்கா பூவு? 80 ரூபாய்க்கு இருந்துச்சு. அப்புறம் 200 ரூபா வந்துச்சு. ஆமா, நேத்து ஒரு நாளைக்கு ஒரு ரேட்டாக்கா? என்ன வாங்கலாமா?
ஒரு முளை மட்டும் வாங்க, அரை முளமா 2 பேர் வச்சுக்கிறோம். ஒரு முளம் தாங்கக்கா. ரெகுலராக வாங்குவேன், ஞாபகம் இருக்கால ஹெல்மெட் கழட்டணுமாக்கா. இதுதான் என் பொண்டாட்டி, இவளுக்கு தான் நான் வாங்க டெய்லி வருவேன். அக்காவுக்கு தெரியும், கடை அங்கேருந்து பார்த்துட்டு வருவேன். ஃபஸ்ட்டு அப்பெல்லாம் அடிக்கடிக்கு வருவது தானேக்கா? சத்தியமா. சரிங்க. கவரில் வச்சுருங்கக்கா. அம்மாக்கு குட்டி ரோஸ் பிடிக்கும் தானே? எல்லோ குட்டி ரோஸ். எவ்வளோக்கா? 100. ஒயின் ஷாப்பில் நிற்க வேண்டிய எண்ணெய் மல்லிப்பூ கடையில் நிற்க வைக்கிற. பெரிய ரோஸ் தான் பிடிக்கும். அக்கா போட்டுவிட்டேங்க்கா. சரி வரேங்க்கா. போமா.